சென்னையில் டாக்டர் அகர்வால்ஸ் ரெட்டினா ஃபவுண்டேஷன் விழித்திரை மருத்துவம் குறித்து ஆண்டுதோறும் நடத்தி வரும் அறிவியல் மாநாடான ரெட்டிகான் 2026 16வது ஆண்டாக இன்று சென்னையில் நடைபெற்றது. இதில் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் இருந்து விழித்திரை நிபுணர்கள், பொது கண் மருத்துவர்கள், ஆய்வாளர்கள் மற்றும் மருத்துவக் கல்வி மாணவர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழித்திரை பாதிப்புகளை கண்டறிதல் மற்றும் அதற்கான சிகிச்சை முறைகளில் ஏற்பட்டுள்ள புதிய முன்னேற்றங்கள், அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள நவீன உத்திகள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் அமர் அகர்வால், தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் அஸ்வின் அகர்வால் மற்றும் விழித்திரை சேவைகள் பிரிவின் இயக்குனர் டாக்டர் மனோஜ் கத்ரி ஆகியோர் முன்னிலையில் ரெட்டிகான் 2026 மாநாட்டை மீனாட்சி உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் சி ஸ்ரீதர் தொடங்கி வைத்தார். Diabetic vitrectomies for these patients. All these patients, it's also always better to have a monofocal plus lens instead of a multifocal lens. This is a golden triangle: the premium angles, premium surgery, and the premium surgeons. The 4 mantras of the refractive cataract surgery: increase refractive accuracy, decrease complications, choose the best quality visual IOLs, and exceed the patient expectation. We are going to talk only on the best quality. Choose the IOL that gives the best quality of vision. As organizers try to look for when we try to bring a conference together and keep that momentum going with a disciplined approach of bringing innovation and teaching to the ground. I want to thank all the faculty for sure, for being here and sharing their expertise. A lot of times we do feel, is this all beneficial? But when we look at a full hall like this, it really makes it all the more worth it. Very good friend, who's going to be next year the president of the All India Ophthalmic Society, Mohan Rajan, other dignitaries on the dais, ladies and gentlemen, and the top faculty from all over, whether they have come from Chandigarh, Dr. Dogra is right here in front of me, Shankar Netralia, LVP, Arvind, AIMS, you name the center, and they are here. I do not know how to thank each one of you to impart this knowledge to all the delegates and to all of us. அகர்வால் கண் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடக்கிறது, பேர் சொல்றது ரெட்டிகான். இதுல 1000 டாக்டர்ஸ் from all over the country, from Kashmir to Kanyakumari have come. இதுல நம்ம என்ன பண்றது, நம்ம ரெட்டினா பத்தி டீடைல்ட் அனாலிசிஸ் பண்றது. ரெட்டினா மீன்ஸ் பேசிக்கலி நம்ம கேமரால ஒரு பிலிம் இருக்கு, அப்படி நம்ம கண்ணுல ஒரு பிலிம் இருக்கு, அது பேர் சொல்றது ரெட்டினா. அன்லெஸ் பிக்சர் பிலிம்ல வருது, அப்புறம் நம்ம ஸ்டுடியோ கிட்ட அனுப்பிச்சிருது. அப்படிதான் நம்ம பிக்சர் ரெட்டினால வந்துட்டு பெஸ்ட் ஸ்டுடியோ பிரெயின்ல போறது. அண்ட் இங்க லேட்டஸ்ட் டெக்னிக்ஸ் நம்ம இங்க காமிக்கிறது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த டயபெட்டிக் கேபிட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சஃபரிங் ஃப்ரம் டயபெட்டிஸ். அதுல கண்ணுல ப்ளீடிங் வருது. ஸோ ப்ராப்ளம் ஹியர் இஸ் டு கண்ட்ரோல் தட் பை லேசர் ட்ரீட்மெண்ட். ஐதர் நம்ம லேசர் போட்டு ப்ளீடிங் ஸ்டாப் பண்றது, ஆர் ஆபரேஷன் பண்ணிட்டு உள்ள ரத்தம் எடுத்துட்டு லேசர் பண்ணிட்டு பேஷண்ட் கரெக்ட் பண்றது. இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு, யார்கிட்ட அடிபடுறது, கெரட்டோகோனஸ் இருக்கு, ஸ்காரிங் இருக்கு, நம்ம கண் தானம் பண்ணோம். யார் சத்து போறது கண் எடுத்துட்டு இங்க போடணும், டிரான்ஸ்பிளான்ட் பண்றது. Now for the first time we have a technique called pinhole pupiloplasty. இதுல என்ன இருக்கு, நம்ம ஒரு பின்ஹோல் மாதிரி லென்ஸ் பியூப்பிள் பண்றது. அதுல கண் தானம் or eye transplantation is not needed. In the world 2 crore blind every year need eye transplantation. Donor colonies avlo kadikka maten. So pinhole pupiloplasty is a big advantage. And one more technique, நம்ம இங்க ட்ரீட் பண்றது, யாருக்கு அடி பண்றது, இத கம் போட்டு உள்ள ஃபிக்ஸ் பண்றது லென்ஸ், அதுக்கு பேர் சொல்றது நம்ம glued IOL. டாக்டர் சௌத்ரி நம்ம ஹெட் ஆஃப் த அகர்வால் குரூப் ஹாஸ்பிட்டல் பேசுறது. இந்த ரெட்டிகான் கான்ஃபரன்ஸ் வந்து 16th எடிஷன் 16 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல வந்து ஒவ்வொரு வருஷமும் பாத்தீங்கன்னா இங்க ரெட்டினால உள்ள எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரெட்டினால உள்ள ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன விதமான சர்ஜிக்கல் டிப்ஸ், இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷன் சொல்ற கண்ணுக்குள்ள போடக்கூடிய இன்ஜெக்ஷன்ஸ், லேசர்ஸ்,
லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் இத பத்தி எல்லாம் வந்து இங்க டிஸ்கஷன் நடக்குது. இது மட்டும் இல்லாம இங்க கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம வெட் லேப் அப்படின்னு வச்சிருக்கிறோம். இந்த வெட் லேப் எதுக்காக அப்படின்னா நம்ம இந்த க்ளூ டயோல் டெக்னிக், எஸ்எஃப்டி டெக்னிக், பிபிபி டெக்னிக் இதெல்லாம் நம்ம பேசணும் இல்லையா? இது வந்து அவங்க செஞ்சு பாக்குறதுக்கு இது ஒரு இடமா நம்ம கொடுக்கிறோம். ஸோ இந்த வெட் லேப் வந்து அவங்களுக்கு இந்த க்ளூ டயோல் டெக்னிக் பண்றதுக்கோ எஸ்எஃப்டி பண்றதுக்கோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ல 1000 டெலிகேட்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணி இங்க உள்ள லேட்டஸ்ட் ரெட்டினாக்கு உண்டான என்ன ட்ரீட்மெண்ட்ன்றத கத்துட்டு அவங்கவுங்க இடத்துல போயிட்டு பிராக்டிஸ் பண்ண முடியுது. இது மட்டும் இல்லாம நம்ம பிபிபி டெக்னிக் பத்தி நம்ம இப்போ பேசணும்னு பாத்தீங்கன்னா, கருவிழியில அடிபட்டு இருந்தாலோ இல்ல வந்து தழும்பு இருந்தாலோ அவங்களுக்கு அந்த லைட் கண்ணுக்குள்ள போகாது. ஸோ இப்போ வந்து இந்த பிபிபி அப்படின்ற டெக்னிக் மூலம் அந்த பாப்பாவை அந்த தழும்பு தாண்டி வைக்கிறப்போ அந்த லைட் கண்ணுக்குள்ள போறது அவங்களால பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு முன்னாடி கருவிழி மாற்றறுவை சிகிச்சை தான் செய்ய வேண்டியிருந்தது. இப்போ இந்த கருவிழி மாற்றறுவை சிகிச்சை யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் அந்த கருவிழியை பயன்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி தழும்பு இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு நம்ம பிபிபி மூலமாவே நம்ம பார்வை கொடுக்க முடியுது. ஸோ இந்த பிபிபி பண்றப்போ அடுத்த நாளே பேஷண்ட்டுக்கு பார்வை கிடைச்சிருது. அண்ட் மெடிசன்ஸ் பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 வாரத்துக்கு போட்டா போதும். ஸோ ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். சம்மர் டைம் ஆரம்பிச்சிருச்சு சார். இந்த டைம் நிறைய கண் பிரச்சனைகள் நிறைய இருக்கு, மெட்ராஸை பிரச்சனைகள். எப்படி எல்லாம் குழந்தைகள் முதியவர்கள் எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கணும்? Most important என்ன இருக்கு, when the sun is too much, suppose take India as a whole, நம்ம கிட்ட புரை ஜாஸ்தியா இருக்கு because of two things. One, because of the sun rays, and two, because of food. So குழந்தைல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். One, when they go out, I tell them to wear cooling glasses with ultraviolet light protected goggles, because நம்ம rays of light, when we go inside ultraviolet rays, நம்ம புரை ஸ்டார்ட் ஆகுது. செகண்ட் திங் இஸ், குழந்தைல இருந்து நம்ம நல்லா கீரை சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், ஹெல்தி ஃபுட் சாப்பிடணும், so that when they become older these problems of health issues will not be there. அண்ட் சம்மர்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்ஜெக்டிவைட்டிஸ் இஸ் வெரி காமன். ஸோ இந்த சீசனல் வேரியேஷன் வரும்போது வைரல் கன்ஜெக்டிவைட்டிஸ் வர்றது ரொம்ப பார்க்கலாம். இந்த வைரல் கன்ஜெக்டிவைட்டிஸ் வரும்போது அவங்க கண்களை தொடரதை அவாய்ட் பண்ணணும். அந்த செக்ரீஷன் மூலம் தான் மற்றவங்களுக்கு பரவும். ஸோ கைகளை அடிக்கடி வாஷ் பண்ணிக்கணும் அண்ட் கண்களை தொடாம இருக்கணும். அண்ட் கண்களுக்கு உடனே ரெட்னஸ் வந்ததுன்னா நீங்க போய் ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்கி போடுறத தவிர்த்து டாக்டரை அணுகி அது கன்ஜெக்டிவைட்டிஸ் தானா, ஏன்னா கருவிழி ப்ராப்ளம் இருந்தாலும் ரெட்னஸ் வரலாம், குளோக்கோமா இருந்தாலும் ரெட்னஸ் வரலாம், யுவிஐட்டிஸ் இருந்தாலும் ரெட்னஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிறது கன்ஜெக்டிவைட்டிஸ் தானான்றதை முதல்ல செக் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற மருந்தை பயன்படுத்தினா பெட்டர். இந்த டைம்ல ஃபேஸ்க்கு நிறைய வீட்லயே நிறைய டேக் கேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஐக்குமே ஸோ கண்களுக்கு குளிர்ச்சியா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரேஷன். நம்ம உடம்புக்கு ஹைட்ரேஷன் இருந்தாலே கண்களுக்கும் ஹைட்ரேஷன். ட்ரை ஐ பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காமன். ஸோ இந்த சம்மர்ல வந்து 24 ஹவர்ஸும் நம்ம ஏசில இருக்கிறோம். ஏசில இருக்கிற போது இந்த ட்ரைனஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியா இருக்கு பாசிபிலிட்டி உண்டு. ஸோ இந்த ட்ரைனஸ் அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல இன்டேக் ஆஃப் ஃப்ளூயிட் தவிர கண்களுக்கு நம்ம சிஸ்டம் ரொம்ப ஸ்கிரீன் டைம் நிறைய யூஸ் பண்றோம். அந்த ஸ்கிரீன் டைம் பாக்குறப்போ 20-20-20 ரூல்னு சொல்லுவோம். எவ்ரி 20 minutes ஒன்ஸ் 20 feet டிஸ்டன்ஸ் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட 20 seconds நம்ம பார்த்தோம்னா கண்களுக்கு ரிலாக்ஸேஷன் மட்டும் இல்லாம கண்களை பிளிங்க் பண்றோம். ஸோ இது பிளிங்க் பண்றப்ப இந்த ட்ரைனஸும் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால ஏசி ஃபேன் எல்லாம் டைரக்டா ஃபேஸுக்கு வராம அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். Okay, thank you very much.